மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேரூராட்சி அருகில் ஒரு 4.25 ஏக்கர் பண்ணை நிலம் விற்பனைக்கு இருக்குது. ஒரு ஏக்கரின் விலை 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. உங்களுக்கு உள்ள கொய்யா மரம், மாமரம், தென்னை மரம், சப்போட்டா மரம் உள்ளே வச்சுருக்காங்க. உங்களுக்கு கொய்யா மரம் எல்லாமே நாட்டுக்காய் தான், தென்னை மரம் எல்லாமே நாட்டு மரம் தான். உங்களுக்கு ஒரு கேணி, ஒரு போரு, ஒரு கிணறு இருக்குது, சொட்டு நீர் பாசனம். 4-வே பைபாஸிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது. கரெக்டாக திண்டுக்கல்லேருந்து நத்தத்துலேருந்து 2வது கிலோமீட்டர் தூரம். இது மெயின் ரோட்டிலேருந்து வர்ற பாதை. ரோடோட முகப்பு பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு. இது 4-வே பைபாஸ்லேருந்து வர்ற பாதை. இது அப்படியே உங்களுக்கு கொய்யா தோப்பு ஸ்டார்ட் ஆகிரும். உங்களுக்கு ஃபார்மர்ஸ் லேண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 4.25 ஏக்கரை 24 சென்ட்டாக பிரித்து ஃபார்மர்ஸ் லேண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் ரோடு போகுது. இது அப்படியே மலை அடிவாரம் போகுது. இது தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குறையில்லை. இது ஃபுல்லாக தென்னந்தோப்பு. லெஃப்ட் சைடில் இருக்க ஃபுல்லாக தென்னந்தோப்பு, ரைட் சைடில் இருக்க ஃபுல்லாக கொய்யா மரம், மாமரம் இருக்குது. 4-வே பைபாஸ்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம், 500 மீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது. மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35வது கிலோமீட்டர் தூரம். திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15வது கிலோமீட்டரு. நத்தத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2வது கிலோமீட்டர் தூரம். இந்த ஸ்பாட்டு கோவில்பட்டி விளக்குன்னு சொல்லுவாங்க. அது வருஷத்துக்கு டெண்டர் விட்றாங்க. உங்களுக்கு கொய்யா மரமும், தென்னை மரம், மாமரம் ஃபுல்லாக டெண்டர் விட்றாங்க. 4-வே பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல லாபம், ரேட்டு கம்மியான ரேட்டு தான். இது 4-வே பைபாஸு. இது சென்னை போகிற 4-வே பைபாஸ், சென்னை ரோடு. இது ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இது மதுரை கன்னியாகுமரி போகிற ரோடு. இது எதிர்த்தாப்பில் போகிற ரோடு தான் இடத்துக்கு போகிறது. இது இப்படியே இந்த ரோடு மதுரை போகிற ரோடு. இது கோவில்பட்டி விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாப்பு பேர். கரெக்டாக இங்கேருந்து 2வது கிலோமீட்டர் தூரத்தில் உங்களுக்கு நத்த ஆரம்பிச்சிடுறது. 4-வே பைபாஸ்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இந்த 4.25 ஏக்கர் தென்னந்தோப்பு நிலம் வந்துடும் உங்களுக்கு. ரோடோட முகப்பு பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு. 4-வே பைபாஸுக்கு பக்கத்தில் இருக்கிறனால தான் இந்த ரேட்டு மலிவான ரேட்டு, கம்மியான ரேட்டு. ஏத்தாப்பில் போனீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 500 மீட்டரில் இந்த இடம் உங்களுக்கு வந்துடும். மொத்தம் 4.25 ஏக்கரு. தென்னை மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, சப்போட்டா மரம் வச்சுருக்காங்க. இடம் நிறையா ஃப்ரீயாக இருக்கனால நம்ம 24 சென்ட் போட்டு ஃபார்மர்ஸ் லேண்டு மாதிரி போடலாம். இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாதிரி வாங்கி வச்சு ஒரு 2-3 வருஷம் கழித்து விற்றோம்னா நல்ல லாபம். வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளே இருக்கிற தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம் ஃபுல்லாக டெண்டர் கூட்டுறாங்க. கோவில்பட்டி விளக்குன்னு சொல்லுவாங்க கரெக்டாக. அது மதுரையிலேருந்து 35வது கிலோமீட்ரு, நத்தத்துலேருந்து 2வது கிலோமீட்ரு, திண்டுக்கல்லேருந்து உங்களுக்கு 15வது கிலோமீட்டர் தூரத்தில் அது வந்துடுது. சென்னை பைபாஸ், 4-வே பைபாஸ். பிரித்து தரமாட்டாங்க, மொத்தமாக தான் தருவாங்க. 4.25 ஏக்கர் மொத்தமாக தான் தருவாங்க. கேட்டாச்சு. டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஜம்பிங்கோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பத்திரத்தில் வில்லங்கம் எதுவும் கிடையாது. பேங்க் லோன் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு கையெழுத்து தான். இது ஒரு குடும்ப சொத்து. மாமரம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான மாமரம் வச்சுருக்காங்க உள்ளவங்களுக்கு. உள்ளே கார் உள்ளே உங்களுக்கு மாமரம் பறிக்கிற மாதிரி தான் செட்டப்பில் இருக்குது. குட்டை மரம் தான் எல்லா மரமும், பெரிய மரம் கிடையாது. நல்லா காய்க்கும். ஆனால் நல்லா காய்ப்பு மரம்ன்றாங்க. இப்போ தான் பூ பூக்குது. இனி ஏப்ரல் மாதம் சீசன் டைமில் உங்களுக்கு காய் வந்துடும். ஒரு வீட்டில் இருந்து அந்த 4.25 ஏக்கருக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டு மேலே இருந்து எடுக்கிறது தான் இந்த வீடியோ. 2 பாதை இருக்குது. இடத்தோட பின்பக்கம் ஒரு பாதை இருக்குது, மின்பக்கமும் ஒரு பாதை இருக்குது. நம்ம 2 பாதையில் எந்த பாதை வேணால் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரீ கரண்ட்டு தான் இது. 4.25 ஏக்கரில் 2 ஏக்கர் 50 சென்ட்டில் தென்னை மரம் வச்சுருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 80 மரம் சொல்லி கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தம் 3 ஏக்கர் தென்னை மரம் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஏக்கருக்கு 80 மரம் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு 5-6 வாழை தோப்பு வச்சுருக்காங்க. இப்போ சுற்றி பென்சிங் வேலி போட போகிறாங்க. அதை
கல் ஸ்க்ரீன்லாம் வச்சுருக்காங்க. சுற்றி பென்சிங் வேலி போட போகிறாங்க. நல்லா கேப் விட்டு தான் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனம் தான் உங்களுக்கு. காய்ப்பு நல்ல காய்ப்பு. 45 நாளைக்கு ஒரு தடவை காய்ப்பு எடுக்கிறதா சொல்கிறாங்க. ரோடோட முகப்பு பார்த்திங்கன்னா ஒரு 200 அடிக்கு மேலே இருக்கும். 200-300 அடிக்கு மேலே இருக்கும். ரோடோட அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு. இது கார்பரேட் காய் கிடையாது, நாட்டுக்காய். மிக்க நன்றி. மேலும் தொடர்புக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ போட்டு விடுவோம். இடத்தையும் கொண்டு போய் காட்டுவோம். இந்த இடத்த பிரித்து தரமாட்டதா சொல்லிட்டாங்க. மொத்தமாக தான் தருவாங்களாம். மிக்க நன்றி. மேலும் தொடர்புக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ போட்டு விடுவோம். இடத்தையும் கொண்டு போய் காட்டுவோம். மிக்க நன்றி.